நண்பர்களே, நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்தால் இந்த மழை வந்து ஒரு சரி பண்ணிடுச்சு. வந்து நாங்கள் வந்து லாங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பேர்ட்ஸ் மைக்ரேஷன் பார்க்குறது தான் ஃபேமஸ் போல். ஆனால் நாங்கள் வந்து 7 o'clock ஸ்லாட் புக் பண்ணோம். பட் எங்களுக்கு மழையினால் 10 மணி ஸ்லாட்டுக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8:30. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் ரோவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது சுற்றி வந்து லேக்கு தான். இது லேக் ஈரி. இப்போது இங்கே வந்து நம்ம கனடா பார்டர்னால் அதுக்கு அந்த பக்கம் வந்து யூஎஸ் பார்டர். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் ரோவன் ஹார்பர் அப்படின்ற ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து போக வேண்டிய ஸ்பாட்டு வந்து லாங் பாயிண்டில் இருக்கிற பேர்ட் மைக்ரேஷன் ஸ்பாட்டு. ஸோ இதுக்காக நாங்கள் வந்து ஒரு 5 o'clock காலையில் கிளம்பி 7:30 ஸ்லாட்டுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். இது வந்து சூப்பராக இருக்குது. லாங் ட்ரைவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகான சீனிக் வேவாக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போது பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. ஆனால் இந்த இடம் சம்மரில் சூப்பராக இருக்கும் போல். இது பார்க்கவே ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்குது. இங்கேருந்து ஃபுல்லாக லேக் தான். வைல்ட் லைஃப் பறவைகள் நிறைய பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் ஒரு பார்க் வேறு, லைன் ஹெட்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க ஸ்பாட்டு. சம்மரில் வந்து வர ஒர்த்தாக இருக்கும் போல் இந்த ஸ்பாட். அப்படியே அந்த லேக் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது. இது எதுக்கு போர்ட்டு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா இங்கே வந்து நிறைய போட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. ட்ரெண்ட் போட்ஸு, அதே மாதிரி சின்ன சின்ன போட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே. நல்லா லேக்கு. நாங்கள் வந்து அங்கே போகலான்னு பார்த்தோன்னா இப்போ புதுக்கிட்டு பறவை போகல. பட் இது வந்து ஒரு போட் வச்சுருந்தாங்கன்னா இதில் வந்துட்டு போட் பண்ணி போகலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு. நீங்கள் வந்து லாங் பாயிண்ட் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாது. அடுத்தது இந்த பேர்ட் ஹேண்ட்லிங்காக பார்க்க போகிறோம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய டூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஒரு நெட் மாதிரி இருக்குது. அதில் சில பேர்ட்ஸ்லாம் மாட்டியிருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து எதுனா இந்த பேர்டெல்லாம் அவங்களுடைய வெயிட்டு ஃபேக்ட் செக்லாம் செக் பண்ணிவிட்டு பறக்க விட்ருவாங்க. போகிற வழியில் லைட் ஹவுஸ் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லாங் பாயிண்டில் இந்த பேர்டு இந்த மைக்ரேஷன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். நல்லா ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. பட் ஸ்டில் இந்த பைனாக்குலரில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து இருக்குங்க. பேரோஸ், அப்புறம் வாப்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைலாம் வந்து சவுத் அமெரிக்கா, அப்புறம் யூஎஸ் அங்கேருந்து வந்துட்டு சம்மருக்கு வந்துட்டு நார்தர்ன் பார்ட் ஆஃப் கனடாக்கு வந்து போடுற மாதிரி இன்னொரு மைக்ரேஷன் சீசன். இதுக்கு முன்னாடி மழை வந்தது, அதனால இந்த டைம் இந்த கூட்டுக்கு போன டூர் கைடு வந்துட்டு நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குங்க. இந்த பைனாகுலரில் வந்து அப்டேட் பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த டூர் கைடுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து எல்லா இதுவும் சொல்லியிருக்காரு. நீங்கள் தேடி கேட்டிங்கன்னா எல்லாம் இந்த குருவி பேர்ட்ஸ் வந்து கத்திகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு சிங்கிங் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் சிங்கிங் வந்து பண்ணுமா. பேனிக் மோடில் இருந்தாலோ இல்லை வந்து மீட்டிங்காக இருந்தாலோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சிங்கிங் வந்துட்டு பேர்ட்ஸ் பண்ணும். ஸோ ஃபைனலி இது ஒரு ப்ரொவிஷனல் பார்க். நாங்கள் பீச்சுக்கெலாம் போகல. இந்த பேர்டு மைக்ரேஷன் அப்புறம் பேர்ட் மேண்ட்லிங்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மைக்ரேஷன் டைமில் வந்துட்டு இந்த பேர்ட் பேண்டிங் கான்செப்ட் வந்து இங்கே பண்ணுவாங்க. இப்போ பார்க்குற பேர்டை வந்துட்டு ஐ திங்க் ஆல்ரெடி பேண்டட் போல்.
இந்த கால் கிட்ட பார்த்தீங்கன்னா குட்டியாக ரிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பேண்டு. ஸோ இது என்னென்னா இந்த பேர்டோடைய ஃபேக்ட் செக்லாம் செக் பண்ணிவிட்டு இது எப்போ மைக்ரேட் ஆகும் எப்படின்ற கான்செப்டில் வந்து நீங்கள் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து இதில் செக் பண்ணிவிட்டு இந்த பேர்டோடைய வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. இதில் செக் பண்ண டேட்டாஸ் எல்லாமே கம்ப்யூட்டரில் ஏற்றிடுவாங்க. ஏன்னா அந்த மைக்ரேஷன் பேட்டர்னை வந்துட்டு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறமா பார்த்துட்டு பறக்க விட்ருவாங்க. இந்த பேர்டு வந்துட்டு கொஞ்சம் ரேரான பேர்டு, இப்போ வந்த பேர்டு. ஸோ அதனால் இவன் தான் ஹீரோவாக இருந்தான் அன்றைக்கி நாங்கள் போகும்போது. ஸோ அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். போனஸாக நாங்கள் வந்து ஹாமில்டன் இருக்க ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதோட இந்த வீடியோ முடிவடையுது. டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.